Dear cuties, Vanakkam, Vandanam, Namaskaram. Inniki principles of inheritance and variation. Adala genetics la previous year papers la discuss pannalam vidyasama irukkoodiya question. Adha pathi nenichundirukken. You know, genetics is nothing but study of heredity and inherited variation. Transformation of characters from parents to the subsequent generation is said to be heredity. The offsprings differ from their parents in slight degree called variation. அது ரெண்ட பத்தி படிக்கிற சயின்ஸுக்கு தான் genetics அப்படிங்கிறது உனக்கு தெரியும். அதுல we are going to discuss some questions. Question number 1 for you. Mendel's law of heredity can be explained with the help of. So heredity means study of heredity, transformation of characters from parents to the subsequent generation. இது எதை வச்சுண்டு நம்ம நல்லா டிஸ்கிரைப் பண்ண முடியும்? ஓகே, அப்படின்னா மைட்டோசிஸா, மியோசிஸா, போத் மைட்டோசிஸ் அண்ட் மியோசிஸா, ஏமைட்டோசிஸா? உங்களுக்கே தெரியும். எஸ், ஐ காட் த ஆன்சர். குட். இதுக்கு சரியான ஆன்சர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா லா ஆஃப் ஹெரிடிட்டி கேன் பி எக்ஸ்பிளைன்ட் ஓன்லி வித் த ஹெல்ப் ஆஃப் மியோசிஸ். ஸோ ஏன்னா மியோசிஸ் நடக்கிறப்ப தான் உனக்கு கேமெட் செப்பரேட் ஆகும். மியோசிஸ் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் த ரிடக்ஷன் செல் டிவிஷன். த ஃபேக்டர்ஸ் ஆர் செப்பரேட்டட். லா ஆஃப் செக்ரிகேஷன் படிச்சிருப்பேன். அப்படி செக்ரிகேட் ஆகிற கேமெட் தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகுங்கிறது உனக்கு தெரியும். ஸோ மியோட்டிக் செல் டிவிஷன் ஹெல்ப்ஸ் டு டிஸ்கிரைப் த மெண்டல்ஸ் லா ஆஃப் ஹெரிடிட்டி. குட். ஒரு ஆன்சர் வந்தது. வெரி குட். நெக்ஸ்ட், த டேர்ம் ஜீனோம் இஸ் யூஸ்ட் ஃபார். Genome, you know, genome actually says the haploid set of chromosome in a species is said to be genome of the species. அப்படின்னு உனக்கு தெரியும். ரொம்ப பர்ஃபெக்டா சொல்லணும்னா DNA that resides in a cell is said to be genome. அப்ப இந்த ஜீனோம்ங்கிறது எதை இது பண்றது அப்படின்னா ஆப்ஷன் டி, haploid set of chromosomes. இதுதான் ஃபர்ஸ்ட் டெஃபினேஷனா சொன்னோம். நம்ம ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் HGP மூலமா நம்மள்ட்ட கண்டுபிடிச்சிருக்கிறது உனக்கு தெரியும். 3 into 10⁻⁹ பேஸ் பேர்ஸ் அப்படின்னு படிச்சிருப்பேன். இதை ஹாப்ளாய்டு. ஏன் ஹாப்ளாய்டு செட் ஆஃப் குரோமோசோம்ஸ்னு சொல்றான்னா நம்மள்ட்ட இருக்க 46 குரோமோசோம்ல 23 குரோமோசோம் தான் சப்சிக்வெண்ட் ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆக போறது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டெஃபினிஷன் இதுதான். ஹாப்ளாய்டு செட் ஆஃப் குரோமோசோம் இன் அ ஸ்பீஷீஸ் இஸ் அதர்வைஸ் நோன் as the genome of the species னு சொல்லுவா. ஸோ வேற மாதிரி சொல்லணும்னா DNA that resides in a cell is said to be genome. ஸோ இதுக்கு D is the correct option. ஒரு ஆன்சர் சொன்னேன். வெரி குட். அது ஞாபகம் வச்சுக்கோ. இது படிக்கிறப்ப நம்மளோட HGP ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் ஞாபகம் வச்சுக்கோ. நம்மளோட ஹாப்ளாய்டு செல்லில் என்ன இருக்கும்னு உனக்கு தெரியும். 3 into 10⁻⁹ பேஸ் பேர்ஸ். அதோட டிப்ளாய்டு செல் சொமேட்டிக் செல் எடுத்துனோம்னா 6 into 10⁻⁹ பேஸ் பேர்ஸ் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் இங்கே ஞாபகம் வச்சுக்கோ. Then, if a couple has 3 daughters, what are the chances that the 4th child will be a son? அவளுக்கு 3 குழந்தைகள் இருக்கா. உடனே ஆன்சர் வருது. வெரி குட். 3 பொம்னாட்டி குழந்தைகள் இருக்கா. What are the chances that the 4th child will be a son? 100%, 75%, 50%, 0% வந்திருக்கு. இதுக்கான விடை உடனே குழந்தைகள் சொல்லியிருக்கேன். வெரி ஹாப்பி. இதுக்கு எவ்வளோனா 50% பாசிபிலிட்டி அப்படின்னு உனக்கு தெரியும். ஏன்னா மேல்ல கேமிட் ஃபார்ம் ஆகிறப்ப எக்ஸ் ஒய்னு 2 டைப் கேமிட் ஃபார்ம் ஆவா. எக்ஸை ஃபர்டிலைஸ் பண்ணிதுன்னா வி கெட் ஃபீமேல். ஒய் எக்ஸை ஃபர்டிலைஸ் பண்ணிதுன்னா வி கெட் மேல். ஸோ 50% பாசிபிலிட்டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். வெரி குட். சூப்பரா சொன்னேன். வெரி வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின். A cross between F1 heterozygous 2 factors and the recessive parent. பாருங்க, a cross between F1 heterozygous அதுல 2 factor இருக்கும் and the recessive parent, recessive for both the factors, gives the phenotypic ratio of அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இது என்னன்னா F1 heterozygous வச்சுக்கோயே. இதை நம்ம எப்படி வச்சுக்கலாம்னா ஃபார் 2 factors அப்படின்னா cotyledon color seed form capital Y small y capital R small r வச்சுக்கோ. அதை ரெசசிவ் பேரண்டோட கிராஸ் பண்றோம். small y small y small r small r. இப்போ இது என்ன கிராஸா இருக்க முடியும்? It will become test cross. Crossing the F1 hybrid with its recessive parent is said to be test cross.
அப்ப இதுக்கு என்ன ரேஷியோ வர முடியும் அப்படின்னா phenotypic ratio 9:3:3:1 1:7:7:1 1:1:1:1 7:1:1:7. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னு உனக்கு தெரியும். இட் இஸ் 1:1:1:1. இதோட phenotypic ரேஷியோவும் இதுதான் வரும், genotypic ரேஷியோவும் இதுதான் வரும். The phenotypic and genotypic ratio of mono as well as dihybrid test crosses the same. Monohybrid test cross na 1:1 வரும், dihybrid test cross na 1:1:1:1 வரும். So நீ ஞாபகம் test cross means crossing the F1 hybrid with its recessive parent. ஏன் இங்க நம்ம டயபிரிட்னு சொன்னேன்னா இங்க 2 ஃபேக்டர் எடுத்துட்டு இருக்கா. ஒன்னு கொட்டலிடன் கலர், இன்னொன்னு சீட் ஃபார்ம். அதை வச்சு நீ எழுதினேன்னா you will get this answer. So இதுக்கு சரியான ஆன்சர் 1:1:1:1 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோ. வெரி குட், 4-5 ஆன்சர் சொல்லியிருக்கேன். சூப்பர். அஞ்சாவது கொஸ்டின், the fifth question for you. Capital or red is crossed with small r white. All the capital or small r, அதாவது F1 offsprings are இங்க RRங்கிறது F1 வச்சுக்கோ, are pink. This is an indication that our genus hybrid. ஒன்னு ஆன்சர் வந்திருக்கு. வெரி குட். recessive, incomplete dominant and mutant. இதை பார்த்தாலே உனக்கு தெரியும். இந்த ரெட் crossed with white, F1ல பிங்க் வந்தது அப்படிங்கிறப்பயும் உனக்கு தெரியும். ரெட்டையும் ஒயிட்டையும் கிராஸ் பண்றப்ப according to Mendel, any one of the parental characters should be expressed in the F1 generation. ஆனா இங்க என்ன வந்ததுன்னு வச்சுக்கோயே, இங்க RRங்கிறது F1 offsprings எல்லாமே பிங்கா இருந்தது. அப்ப ரெட்டும் எக்ஸ்பிரஸ் ஆல, ஒயிட்டும் எக்ஸ்பிரஸ் ஆல, ரெண்டு பேரும் மிங்கிள் ஆகி என்ன வந்திருக்கு, பிங்க் வந்திருக்கு. If the F1 hybrid produces a phenotype which is a mixed expression of both the parents, we are calling it as incomplete dominance or blending inheritance. F1 hybridல ரெண்டு பேரண்டோட கேரக்டரும் வராம ஒரு மிக்சட் எக்ஸ்பிரஷன் வந்ததுன்னா ரெண்டு பேருமே டாமினன்ட் இல்ல. ஸோ இட் ரெப்ரசன்ட் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். இது எங்க நடந்ததுன்னு தெரியும். மிராபிலஸ் ஜலாப்பா 4 o'clock பிளான்ட்ல கால்கான்ஸ் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார். அதே மாதிரி ஸ்னாப் டிராகன் ஆன்டிரைனம் மேஜஸ் அதுலயும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறது ஞாபகம். குட், சூப்பர். A man with blood group B marries a woman with blood group A and her first child is having blood group B. What is the genotype of child? A B blood group காரா அம்மா, A blood group அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிறா, ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தையோட blood group என்னவா இருக்கு, B ஆ இருக்கு. அப்ப ஜீனோடைப் என்னவா இருக்க முடியும்? வெரி குட், உடனே ஆன்சர் வருது. இப்ப பார்த்தேன்னா அம்மா என்னவா இருக்கா, B ஆ இருக்கா. அப்பா என்னவா இருக்கா, A ஆ இருக்கா. குழந்தை என்னவா இருக்கும்னு சொல்லியிருக்கா, B ஆ இருக்கா. அப்படின்னு சொன்னா அம்மாட்டேந்து IB வந்திருக்கும், அப்பாட்டேந்து IO வந்திருக்கும். ஏங்கிறப்ப அம்மாவும் ஹெட்டரோசைகஸா இருந்திருக்கலாம், ஆர் ஹோமோசைகஸா இருக்கலாம். அப்பா என்னவா இருந்திருக்க முடியும், அப்பா ஹெட்டரோசைகஸ் டு A இருந்திருப்பா. ஸோ அப்ப ஃபாதர் டேந்து என்ன வந்திருக்கும், IO. மதர் டேந்து என்ன வந்திருக்கும், IB. ஸோ பிளட் குரூப் என்னவா இருக்க முடியும்? இது மறந்துடாதீங்க, எனக்கு அடிக்க தெரியல, ஐ ஆம் நியூ டு திஸ். என்னடா இது PPT, அதனால நானே தயார் பண்ணேன். கொஞ்சம் இந்த எழுதலாம் எனக்கு அடிக்க தெரியல. அதனால IBIO இஸ் த கரெக்ட் ஆன்சர், ஜீனோடைப். ஓகே, இது IBIO, இது IOIO, இது IAIO எல்லாம் டாப்ல வரணும். இது IBIB, அதுதான் இப்படி போட்டிருக்கு. கொஞ்சம் கோச்சுக்காதீங்க, எனக்கு ஐ எம் நாட் வெல் versed in technology, அதனால கொஞ்சம் கஷ்டம். ரைட், next question. Bacteria and blue-green algae contain 1 linkage group, 2 linkage group, many linkage group, no linkage group. Yes, I'll get the answer. Very good. அதையான் பார்க்குறேன், இது வரைக்கும் பார்க்கல, இது சரியா அடிச்சிருக்கலான்னு பார்ப்போம். எஸ், மேகாட்டேந்து ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. இதை கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நோன்லாம் வரக்கூடாது, லிங்கேஜ்ங்கிறது எல்லாத்தையும் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. பார்ப்போம். செகண்ட் ஆன்சர் எஸ், இன்னொன்னு வருது. ரைட், இதுக்கு சரியான ஆன்சர் அப்படின்னா 1 linkage group இருக்கிறது தான் கரெக்டா இருக்கும். ஏன்னா ஒரு பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருந்தோம்னா இட் வில் ஃபார்ம் 1 linkage group. வாழ்த்த ஒரே ஒரு குரோமோசோம் இருக்கிறதுனால ஒன்னு இருந்தாலும் அதுல என்ன இருக்கும், ஒரே ஒரு லிங்கேஜ் குரூப் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. லிங்கேஜ்னா உனக்கு தெரியும், coexistence of genes in the same chromosome during inheritance is said to be linkage. So இதுக்கு ஆன்சர் 1 linkage group வரும்.
refer பண்ணிக்கோ. Next question. Which one of the following is a sex-linked character in human inheritance? Sex-linked characters, அப்படினா உனக்கு தெரியும், if the genes present in the sex chromosome control the body characters, then the genes are called sex-linked genes and their inheritance is said to be sex-linked inheritance. இங்க 4 வியாதி கொடுத்திருக்கா. Diabetes insipidus, color blindness, obesity, beard in males, அப்படி 4 கொடுத்திருக்கா. இதுல 4ல எது sex related? That means the genes present in the sex chromosome control the body character. நிறைய ஆன்சர் வருது. Very good. The correct answer for this question is color blindness or achromatopsia. It's a sex-linked inherited character, X-linked inherited character. Diabetes insipidus உனக்கு தெரியும், அதுக்கும் sex-linked inheritance-க்கும் சம்பந்தம் கிடையாது. Beard சம்பந்தம் இல்ல, obese சம்பந்தம் இல்ல. அப்ப இது உனக்கு color blindness. If you are unable to differentiate certain colors in dim light, we are calling it as color blindness or achromatopsia. இத ரெண்டா பிரிச்சிருக்கா. One is protonopia, another is deuteranopia. If you are unable to differentiate red color in dim light, protonopia, green color in dim light, deuteranopia, so அது வரணும். It's a X-linked recessive. அப்படிங்கிறது ஞாபகம். Hyposaturation of water, that is oxytocin மாதிரி vasopressin படிச்சிருப்பேன். Hyposaturation of vasopressin, the antidiuretic hormone, causes diabetes insipidus. அப்ப vasopressin, antidiuretic hormone கம்மியா secrete ஆனால் we eliminate more urine, அதுதான் diabetes insipidus, or elimination of diluted urine or urine with more water. அது ஞாபகம். Obesity தெரியும், excess storage of fat in the adipose tissue is said to be obesity. Beard la உனக்கு வரும், it's a hormonal one. Next, in which one of the following genetic disease daughters function as carrier? One is hemophilia, another is sickle cell anemia, another is diabetes mellitus, another is brachydactyly. உடனே ஆன்சர் வருது. வெரி குட், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல எடுத்துட்டோம்னா டாக்டர்ஸ் ஃபங்க்ஷன் அஸ் கேரியர் அப்படின்னா இது எதுக்குமே சான்ஸ் இல்ல. சிக்கல் செல் அனீமியாவோ டயபெட்டிஸோ இதுவோ சான்ஸ் கிடையாது. இதுக்கு என்னன்னா ஹீமோஃபீலியா ஆர் ப்ளீடர்ஸ் டிசீஸ். Failure in blood clotting mechanism is said to be hemophilia or bleeders disease. In this disease, daughters function as carrier. In a daughterல 2 X chromosomes இருப்பா. அதுல ஒரு குரோமோசோம்ல மட்டும் recessive gene இருந்தால் they act as a carrier. 2 X chromosomeலயும் recessive gene இருந்தால்தான் they are affected by hemophilia or bleeders disease. Good, super, நான் ஆன்சர் பண்ணிருக்கேன். Next question. Which chromosome set is found in male grasshopper? வெட்டிக்கலின்னு சொல்லுவோம்னு நினைக்கிறேன். XY, X, YY, XX. உடனே ஆன்சர் வருது. ரொம்ப சந்தோஷம். Which chromosome set found in male grasshopper-னா அதுக்கு என்ன வரும்? XOX இதான் வரும். ஏன்னா எடுத்துனோம்னா ஃபீமேலை பொறுத்தவரையும் அங்கே என்ன பண்ணுவா? 2 X இருப்பா. மேலே பொறுத்தவரையும் ஒரு X இருப்பா. ஸோ 10க்கான கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா XO டைப்னு படிச்சிருப்பேன். அதனால இதுல X மட்டும் இருக்கும். அடுத்தது கொஞ்சம் நல்லா கவனி, பார்ப்பேன் உன்னோட ஆன்சரை செக் பண்றேன். Maize has 10 pairs of chromosomes. How many linkage groups will be present if all the genes are mapped? 20, 10, 5, 40. Answer வரது பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டோம். I'll check it. Yes, super, very good. மேகா அடிச்சிருக்கா. 10 pairs of chromosomes இருக்கிறப்ப அவள்கிட்ட 10 linkage group தான் இருக்கும். So 10 linkage group is the correct answer. Super, இதுக்கு linkage ஞாபகோ. Coexistence of genes in the same chromosome during inheritance is said to be linkage. Coupling and repulsion are the 2 aspects of linkage. Coupling order ratio மறந்துடாது. 7:1:1:7 parental combination more. Repulsion ratio உனக்கு தெரியும் 1:7:7:1. அது எங்க பண்ணான்னு உனக்கு தெரியும். லெத்தாரஸ் ஓடரேட்டஸ்ல பேட்சன் அண்ட் புனெட் அப்படின்னு 2 பேர் பண்ணா. Linkage and the crossing over படிச்சிருப்பேன். The crossing over depends on the distance between the genes. If the genes are nearer, the rate of crossing over is less. We are calling it as linked genes. If the genes are further apart, the rate of crossing over is more. முதல்ல சொன்னது tightly linked gene சொல்லுவா. crossing over நிறைய நடந்தால் loosely linked gene சொல்லுவா. அது எல்லாத்தையும் ஞாபகம். The alkaloid colchicine
obtained from Colchicum autumnale belongs to the family Liliaceae. Inhibits metaphase, anaphase, telophase, spindle formation. This is answer. I will check it out. Papa, this is சரியா அதுக்காக இந்த கேள்வி கேட்டது வேற எதுவும் இல்லை. Alkaloid colchicine inhibits metaphase, anaphase, telophase, spindle formation னு சொல்லுவோம். Actually பாப்போம் அடுத்த ஆன்சர் வருது, அது வந்து சரியா வருதான்னு பாப்போம். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் செக் பண்றது. எஸ், சூப்பர், மேகா கரெக்டா சொல்லியிருக்கான். நிறைய பேர் என்ன சொல்லிடுவோம், the main function of colchicine is to stop mitosis at metaphase. எப்படி ஸ்டாப் பண்ணும் அப்படின்னா by inhibiting spindle formation. Spindle form ஆனால்தான் anaphase due to the contraction of spindle fibers, the centromere splits and the chromosome moves to the opposite poles. So spindle formation inhibit பண்ணுவா. Super, very good. Next question. A trisomic individual has a chromosome number of 2n plus 2, 2n plus 1, 2n plus 3, 2n minus 1. Yes, I hope. ரெண்டு ஆன்சர் வந்திருக்கு. சூப்பர். நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், இருந்தாலும் இதை சொல்லணும், இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இட் கம்ஸ் அண்டர் aneuploidy. Variation that involves chromosomal number within a set is said to be aneuploidy. ஒரு குரோமோசோம் ரெண்டு குரோமோசோம், if one or two chromosomes are added or one or two chromosomes are removed, அதுக்கு பேர் தான் நம்ம aneuploidyன்னு சொல்லுவோம். அதை ரெண்டா பிரிச்சிருக்கோம். One is a hypo, another is hyper. Hypona decrease னு அர்த்தம், hyperனா increase னு அர்த்தம். Removal of one homologous chromosome, இது hypoல வரும், monosomy. Removal of two homologous chromosome, nullisomy. Addition of one homologous chromosome, trisomy. Addition of two homologous chromosome, tetrasomy. அது மாதிரி ஆட் பண்ணிட்டே போலாம். ஸோ இங்க நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, chromosome number trisomic அப்படின்னா addition of one homologous chromosome 2n plus 1. This trisomic condition reported in Datura stramonium அப்படிங்கிறத ஞாபகம். Next, இதை கொஞ்சம் சமத்தா கவனிக்கணும். If the haploid number of chromosome is 10, what is the tetrasomic number? Tetrasomy means addition of two homologous chromosome. If the haploid number of an organism is 10, what is the tetrasomic number? Yes, இதுக்கு யாரோ ஆன்சர் பண்ணிருக்கா? பவித்ரா. ஓகே, குட். இது ஒன்றும் இல்லடா, haploid 10 அப்படின்னா diploid லெவலில் இருக்கும், 20 இருக்கும். டெட்ராசோமினா என்ன அர்த்தம்? addition of two homologous chromosome. 20 plus 2 is equal to 22. ஸோ இதற்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா 22ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. டெட்ராசோமி மீன்ஸ், அந்த வார்த்தையை மறந்துடாத, டெட்ராசோமினா addition of two homologous chromosome. Next, the number of sex chromosome, இதான் நினைக்கிறேன். Yes, the number of sex chromosome is normal in super female, Turner syndrome, Klinefelter syndrome, Down syndrome. Yes, I got the answer. ஒரு ஆன்சர் வந்திருக்கு மேகாம்பால்டேந்து. சூப்பர். ஓகேயா, வார்த்தை என்னன்னா கவனிச்சுக்கோ, நம்பர் ஆஃப் செக்ஸ் குரோமோசோமல் இஸ் நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான ஆன்சரை கொடுத்துருக்கான். ரைட், செக்ஸ் குரோமோசோம் நம்மள்ட்ட எவ்வளவு இருக்கணும்? 2 இருக்கணும். ஆல்டோசோம்ஸ் எதர் எக்ஸ்எஸ் ஆர் XY we have. 2 எக்ஸ் இருக்கணும், ஆர் ஒரு எக்ஸ் ஒரு ஒய் இருக்கணும். சூப்பர் ஃபீமேல் என்ன இருக்கும்? எக்ஸ் எக்ஸ் எக்ஸ், ட்ரிபிள் எக்ஸ் இருக்கும். டர்னர் சிண்ட்ரோம் எடுத்தணும்னா என்ன இருக்கும்? 44 plus x ஒரு x தான் இருக்கும். கிளைனிஃபெல்டர் சிண்ட்ரோம் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுல என்ன இருக்கும்? 44 plus x x y ஒன்னு கூட இருக்கும். டவுன் சிண்ட்ரோம் இஸ் கன்சர்ன்ட் வித் ஆட்டோசோமல் அப்நார்மாலிட்டி. டவுன் சிண்ட்ரோம் என்ன சொல்லுவோம்? 21 trisomy is otherwise known as a Down syndrome. அப்ப 21 trisomy இருந்தால் அவள்கிட்ட என்ன ஆகும்? செக்ஸ் குரோமோசோம் மேலா இருந்தா XY தான் இருக்கும், ஃபீமேலா இருந்தா XX தான் இருக்கும். 21st பேர்ல மட்டும் ப்ராப்ளம் இருக்கும். அப்ப ஆட்டோசோம்ல தான் அங்க ப்ராப்ளமே தவிர செக்ஸ் குரோமோசோம்ஸ் ஆர் நார்மல். So the number of sex chromosome is normal in Down syndrome because it is concerned with the non-disjunction of autosomes. But this super female, Turner syndrome,
Klinefelter syndrome are all due to non-disjunction of sex chromosomes. So sex chromosomal abnormality inga irukum oru X kuda oru X kammi inga XXY iruppa inga onnu kuda inga onnu kammi inga onnu kuda. So normala inga irukadu idhula mattum dhaan irukum. Good. Next question. Which of the following have equal number of chromosome? Inga rendu pair kuduthirukka idhula edhula equal number of chromosome irukum? Klinefelter syndrome and Turner syndrome, Klinefelter syndrome and Down syndrome, Turner syndrome and Down syndrome, Turner syndrome and hemophilia. An answer edhum varala kelviya paathuko. Yes, I hope I got the answer from the student. Yes, mega tendu or answer vandirukku, Rakshana tendu rendu answer vandirukku. Right. Idhukku enna kelvi kettirukku appadina இங்க கொடுத்திருக்க syndromes அதுல எவ்வளவு equal number of chromosome வரும்? Klinefelter syndrome 47, Turner syndrome 45, Klinefelter syndrome 47, Down syndrome 47, Turner syndrome 45, Down syndrome எடுத்தோம்னா Down syndrome 47, Turner syndrome 45, hemophilia 46. அப்ப எதுல ஈக்குவலா இருக்கு? Klinefelter syndrome 47 and Down syndrome 47. அதனால இதான் கரெக்ட் ஆன்சர். குட், சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Gametes are never hybrid. It is இங்க ஒரு வார்த்தை விட்டுருக்கு. இது எப்படி இருக்கணும்னா A statement of law of dominance, B law of segregation, C law of independent assortment, D random fertilization. Gametes எப்பயுமே ஹைபிரிடா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்ல. எஸ், ஐ காட் த ஆன்சர். பாப்போம் ஒரு குழந்தை சொல்றா. சூப்பர், அன்பு செக் பண்ணிடுவோம். எஸ் ரக்ஷனா, இதுக்கு சரியான ஆன்சர் இஸ் பி law of segregation or law of purity of gametes னு படிச்சிருப்பேன். மோனோஹைபிரிட் கிராஸ் படிக்கிறப்ப கேபிட்டல் T ஸ்மால் t இருப்பா F1 ஹைபிரிட்ல. At the time of gamete formation, the capital T and small t are separated. Law of segregation, law of purity of gametes. So law of segregation, it helps to prove. Super. Next question. Phenylketonuria is a genetic disorder due to defect in the metabolism of the following: polysaccharides, fatty acids, vitamins and amino acids. பயங்கரமா நிறைய ஆன்சர் வருது. சூப்பர். இதுக்கான ஆப்ஷன் டி உனக்கு தெரியும், அமினோ ஆசிட் மெட்டபாலிசத்துல வரக்கூடிய ஒரு எரர். சூப்பர், வெரி குட். நெக்ஸ்ட் क्वेश्चन ஃபார் யூ. How many different kinds of gametes a plant having the genotype capital A, capital B, small b, capital C will produce? How many different kinds of gametes a plant having the genotype capital A, capital B, small b, capital C, small c. Sorry, capital C. ஒரு ஆன்சர் வருது. I check it out. 4 பேர் சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். எஸ், இதுக்கு சரியானது அப்படின்னு சொன்னா பின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்கா. தப்பு. இதுல என்ன பாசிபிலிட்டி அப்படின்னா இங்க ஒரே ஒரு ஹெட்டரோசைகஸ் தான் இருக்கும். 2 to the power of n. அப்ப என்ன வரும்னா 2 gametes மட்டும்தான் வரும். capital A, capital B, capital C னு ஒரு கேமெட்டும், capital A, small b, capital C னு ஒரு கேமெட் ஃபார்ம் ஆகும். So here possibility is 2 to the power of n, 2 to the power of 1 இருக்கு 2. ரெண்டே கேமெட் மட்டும் தான் ஃபார்ம் ஆக முடியும். ஓகே, சூப்பர். இதுதான் கரெக்ட் ஆன்சர் இதுக்கு. Next question. Human female with Turner syndrome. Human female with Turner syndrome என்ன இருக்கலாம்? Has 45 chromosomes with XO, has 1 additional X chromosome, C exhibit male character, D is able to produce children with a normal husband. அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்கு. ஆன்சர் பயங்கரமா வருது. பார்ப்போம் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னோம்னா ஒரு குழந்தை அனுப்பிச்சிருக்கா. ஒரு குழந்தை அனுப்பிச்சது கரெக்ட். என்ன ஞாபகம் வச்சுக்கோ, இதுதான் has 45 chromosomes with XO. 44 plus XO. அதான் இதுக்கு சரியான விடை. ஓகே, குட். இது ஆன்சர் பண்ணிருக்கேன். சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் 22. எஸ் பார்த்துட்டோம். 23. In his experiments on pea plants, garden pea, Pisum sativum, Mendel did not use seed shape, flower position,
seed color and pod length. சொன்னோனே ஆன்சர் வருது. சூப்பர். எஸ், இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ரைட் ஆன்சர் இஸ் pod length. பாடோட கலர் எடுத்துட்டார். இதுல உனக்கு தெரியும் சீட் ஷேப் எடுத்துட்டேன்னா ரவுண்ட் இஸ் டாமினன்ட் ஓவர் wrinkled. ஃப்ளவர் பொசிஷன் சீட் ஷேப் எடுத்துட்டோம்னா இன்ஃப்ளேட்டட் கன்ஸ்ட்ரக்டட். இங்க சீட் கலர்ல இதுல வரும், அந்த வரும் சீட் ஷேப் ரவுண்ட் wrinkled ஞாபகம். இது சீட் கலர் எல்லோ, இது ரவுண்ட் wrinkled, இங்க எல்லோ கிரீன், இங்க ஆக்சிலரி டெர்மினல். இந்த கேரக்டர் மட்டும் அவர் எடுத்துக்கல, பாட் லென்த் மட்டும் எடுத்துக்கல. சூப்பர். Next question. Which of the following most appropriately describes hemophilia? Chromosomal disorder, dominant gene disorder, recessive gene க்கு இந்த மாதிரி வந்துடுதுடா. இது ஆக்சுவலி recessive gene disorder னு இருக்கும். Dresses gene disorder அல்ல, recessive gene disorder and X-linked recessive gene disorder. Yes. 4 ஆப்ஷன் வந்திருக்கு, பாப்போம். செக் இட் அவுட். எஸ், இதுக்கு எல்லாமே கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்கேன். இட்ஸ் a X-linked recessive gene disorder. சூப்பர். Next question for you. A disease caused by an autosomal primary non-disjunctionis. Klinefelter syndrome, Turner syndrome, Sickle Cell anemia, Down syndrome. Yes. இதுக்கு ஆன்சர் சூப்பரா சொல்லியிருக்கேன். வெரி குட். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா டவுன் சிண்ட்ரோம் தான். ஏன்னா ஆட்டோசோமல் பிரைமரி நான் டிஸ்ஜங்ஷன் அப்படின்னா குரோமோசோம்ஸ் ஆர் நாட் செப்பரேட்டட். 21st பேர். இங்க அனிமியாலாம் எடுத்துட்டோம்னா அதுக்கு வராது. இது ஜீன்ல வரக்கூடிய டிசார்டர், இது குரோமோசோம்ல வரக்கூடிய டிசார்டர். அதனால இது செக்ஸ் குரோமோசோம், இது செக்ஸ் குரோமோசோம், இது மட்டும் தான் உனக்கு என்ன வரும், ஆட்டோசோமல். ஓகேயா? வெரி குட். என்ன கேள்வி கேட்டாலும் சூப்பரா ஆன்சர் பண்றதை பாக்குறப்ப உங்க ப்ரிப்பரேஷன் எஃபெக்ட் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு நினைக்கிறேன். காட் பிளஸ் யூ.